இந்த உலகத்தில் புத்திசாலித்தனம் மட்டும் போதுமா அல்லது அதற்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர்தான் மகத்தான அரசியல் வல்லுனர், தத்துவஞானி சாணக்கியர். அவரின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல, அது ஒரு தீயில் சோதிக்கப்பட்ட மனவலிமையின் வரலாறு. அவமானம் விதைத்த விதை. பழைய இந்தியாவின் ஒரு அரச அரங்கம். அங்கு நந்த வம்சத்தின் மன்னன் ஆட்சி செய்தான். ஒருநாள் அறிவாளிகளின் கூட்டத்தில் சாணக்கியர் கலந்து கொண்டார். அவரின் எளிய தோற்றத்தைக் கண்டு மன்னன் அவமதித்தான். இவனை வெளியேற்றுங்கள் என்று காவலர்களுக்கு உத்தரவிட்டான். அந்த நொடி சாணக்கியரின் மனதில் ஒரு தீ பற்றியது. அவர் கோபத்தில் சத்தியம் செய்தார், இந்த அநியாய ஆட்சியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அந்த அவமானம்தான் ஒரு பேரரசின் முடிவை ஆரம்பித்த விதை. தீர்மானத்தின் பிறப்பு. அரண்மனையை விட்டு வெளியே வந்த சாணக்கியர் தனியாக அமர்ந்து யோசித்தார். ஒரு அரசனை வீழ்த்த வாள் தேவையில்லை, அறிவும் திட்டமிடலும் போதும். அவர் புரிந்து கொண்டார், ஒரு நல்ல தலைவரை உருவாக்க வேண்டும். அந்த தேடலில்தான் அவர் சந்தித்தார் ஒரு சிறுவனை. அவன்தான் பின்னர் வரலாற்றை மாற்றிய சந்திரகுப்த மௌரியர். ஒரு பேரரசரின் உருவாக்கம். சந்திரகுப்தன் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஆனால் அவன் கண்களில் தீ இருந்தது. சாணக்கியர் அவனை பார்த்தவுடன் புரிந்தார், இந்த சிறுவன்தான் என் கனவை நிறைவேற்றப் போகிறான். அவரை தன் மாணவனாக ஏற்றுக்கொண்டு அரசியல், போர் நுட்பம், தந்திரம், பொறுமை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். வலிமை என்பது உடலில் இல்லை, மனதில் இருக்கிறது என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். முதல் தோல்வி. சில வருடங்கள் கழித்து சந்திரகுப்தன் நந்த அரசுக்கு எதிராக போரிட்டான். ஆனால் அவன் தோல்வியடைந்தான். அவன் மனம் உடைந்தது. நாம் முடியாது என்று கூறினான். அப்போது சாணக்கியர் ஒரு கதையைச் சொன்னார். எறும்பின் பாடம். ஒரு எறும்பு சுவரில் ஏறிக்கொண்டிருந்தது. பலமுறை கீழே விழுந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் முயன்றது. இறுதியில் அது மேலே சென்றது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பயிற்சி மட்டுமே என்றார் சாணக்கியர். அந்த வார்த்தைகள் சந்திரகுப்தனின் உள்ளத்தில் தீ மூட்டின. திட்டமிட்ட தாக்குதல். இந்த முறை அவர்கள் அவசரப்படவில்லை. மக்களின் ஆதரவை பெற்றனர். நந்த அரசின் பலவீனங்களை ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு நகரத்தையும் மெதுவாக கைப்பற்றினர். இறுதியில் பெரும் போரில் நந்த அரசை வீழ்த்தினர். சந்திரகுப்தன் மௌரிய பேரரசின் அரசனாக முடிசூட்டப்பட்டான். நல்ல ஆட்சி. அரசனான பிறகும் சாணக்கியர் அவனை எச்சரித்தார். அரசன் மக்களை பயமுறுத்தக்கூடாது. அவன் மக்களின் நலனுக்காக வாழ வேண்டும். அவரது சிந்தனைகள் பின்னர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலாக உருவானது. அந்த நூல் இன்று வரை அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இறுதிச் செய்தி. சாணக்கியரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். அவமானம் உன்னை உடைக்காது, அது உன்னை உருவாக்கும். தோல்வி முடிவு அல்ல, அது வெற்றியின் முன்னுரை. கோபம் உடனடி பதில் தரும், ஆனால் பொறுமை நிரந்தர வெற்றி தரும். முடிவு. ஒரு சாதாரண மனிதன் அறிவாலும் மனவலிமையாலும் ஒரு பேரரசை உருவாக்கினார். அவர் பெயர் சாணக்கியர். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். ஏனெனில் வெற்றி வெளியே இல்லை, அது உங்கள் உள்தான் இருக்கிறது.